இல்லங்களில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்கள் 2650 ஆஷா பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசு இதுவரையில் ஆஷா பணியாளர்களின் கோரிக்கைகளில் கவனம் செலுத்தவில்லை என்பதை மிகவும் வருத்தத்தோடு இந்த காத்திருப்பு போராட்டத்தில் எங்களுடைய வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் மற்றும் கோபத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளான மாதம் ரூபாய் 18,000 நாங்கள் செய்யக்கூடிய ஆஷா பணியாளர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது நிரந்தரமான வேலை. மற்றும் குழந்தைகள் 5 வயது வரையில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி அந்த வேலைகளை எல்லாம் நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய திட்டங்களை அமல்படுத்துவது மற்றும் தமிழ்நாடு அரசின் சுகாதார திட்டங்களையும் கிராமப்புறங்களில் அமல்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆஷா பணியாளர்கள். 24 மணி நேரமும் எந்த ஓய்வும் இல்லாமல் எந்த விடுமுறையும் இல்லாமல் விடுமுறை நாட்களிலும் கூட கிராமப்புற மக்கள் மத்தியில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆஷா பணியாளர்களுக்கு சம்பளம் என்பது இல்லை. இவர்கள் தொழிலாளர்கள் என்ற அடையாளம் கூட இவர்களுக்கு கிடையாது. இவர்களை ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் என்ற பெயர் சூட்டி மத்திய அரசு வாலண்டியர்ஸ் என்று சொல்கிறது, ஆக்டிவிஸ்ட் என்று சொல்கிறது. பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு, அதாவது ஊக்கத்தொகை மட்டுமே, ஒவ்வொரு வேலையும் செஞ்சால் அதற்கான ஊக்கத்தொகை என்பது மட்டுமே இவர்களுக்கு கிடைக்கிறது. நம்முடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, நிரந்தரமான வேலை செய்யக்கூடிய ஆஷா பணியாளர்கள் நிரந்தர தொழிலாளர்கள் என்ற அடையாளம் கிடைக்கப்பெற்று அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், டிஏ, பிஎஃப், இஎஸ்ஐ, போனஸ் என்ற அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் போராடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அண்டை மாநிலங்களான புதுச்சேரியில் தொகுப்பூதியம் ரூபாய் 18,000 வழங்கப்படுகிறது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் 13,000 ரூபாய் ஆஷா பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் வழங்கப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வெறும் 5,600 ரூபாய் மட்டுமே தொகுப்பூதியம் NHM மூலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வெறும் 2,650 ஆஷா மட்டுமே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அவர்களுடைய தொகுப்பூதியம் 18,000 என்று ஊக்குவித்து அதிகப்படுத்தி கொடுப்பது என்பது மிகப்பெரிய நிதி சுமை ஆகாது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு முழுவதுமாக தொழிலாளர்களுக்கு விரோதமான அரசு என்ற முறையில் திட்டப்பணியாளர்கள் என்று சொல்லி ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மிட் டே மீல் ஒர்க்கர்ஸ் அவங்க யாருக்குமே எந்த ஊதியமுமே வழங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏஐடியூசியின் மூலமாக மத்திய அரசையும் வலியுறுத்தி பல போராட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி எங்களுடைய ஆஷா பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து கவனம் செலுத்தி இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து போராடி எங்களுடைய கோரிக்கைகள் மீது கவனமே செலுத்தப்படவில்லை என்ற காரணத்தால் இன்றைக்கு உத்தரவாதம் கிடைக்கும் வரையில் காத்திருப்பு போராட்டமாக இங்கேயே காத்து கிடப்பது என்று முடிவெடுத்து எல்லா இடங்களில் இருந்தும் தமிழ்நாட்டின் மூலையிலிருந்து மலை பிரதேசங்களில் இருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, ஊட்டியிலிருந்து, கல்வராயன் மலையிலிருந்து எல்லா இடங்களில் இருந்தும் பெண்கள், முழுவதுமாக பெண்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கைகள் மீது நிச்சயமாக கவனம் செலுத்தி கோரிக்கைகள் மீதான ஒரு நியாயமான விடையை தரும் என்று எதிர்பார்த்து இங்கேயே காத்து கிடக்கிறோம், காத்து கிடப்போம். எங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் வரை காத்து கிடப்போம்.